अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे निष्कामस्येत्यस्तु नाम सहस्रमुत्तमम् ब्रह्मज्ञानमवाप्नोति येन मुच्यते बन्धात् धनार्थे धनमाप्नोति यतोऽर्थे प्राप्नुयात् यतः विद्यार्थे चाप्नुयात् विद्यां नाम सहस्रकीर्तनात् नानेन सदृशं स्तोत्रं भोगमोक्षप्रदं मने कीर्तनीयमिदं तस्मात् भोगमोक्षार्थे नरैः கடைசி பலஸ்துதி பாகம் அநேக பிரயோகங்கள் சொன்னார். பிறகு ஒரு தரம் ஜன்மா முழுக்க பண்றதுன்னு இல்லாம ஏதோ ஒரு தரமா பண்ணக்கூடியதான சில பிரயோகங்கள் சொல்லணும்னு ஆரம்பிச்சு சகஸ்ர போஜன கிரமத்தை சொன்னார். அதுக்கு பிரசக்தானுப்பிரசக்தமாக திரிசதி போஜன கிரமமும் சொல்லி நித்யாதேவி யஜனங்கள்லாம் சொல்லி விசேஷமாக சகஸ்ர போஜனத்தை எப்படி பண்ணணும்னு பிரயோகத்தோட சொல்லி பௌதாயன சூத்திரத்துல சொன்ன பிரகாரமாக எல்லாத்தையும் எடுத்து நமக்கு விஸ்தாரமாக எடுத்து சொன்னார். இப்பொழுது புருஷார்த்த பிரதாயகத்துவம் சொன்ன பிறகு இதம் விசேஷா ஸ்ரீதேவியாக ஸ்தோத்திரம் பிரீதி விதாயகம்னு முன்னால சொல்லியிருக்க. இந்த ஒரு ஸ்தோத்திரமானது அம்பாளுக்கு அமிதமான ஒரு பிரீதியை கொடுக்கிறது, ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகையால் அது எப்படி சந்தோஷத்தை கொடுக்கிறதுங்கிற அபிப்பிராயம் சொல்லணுங்கிறதுக்காக இங்க சொல்றேன். இதுவரைக்கும் சொன்ன பிரயோகங்கள் வேறு, இப்ப சொல்லக்கூடியதான அம்சம் வேறு. அம்மாளுக்கு பிரீத்தி கிடைக்கிறதுன்னு சொன்னேன்னா அந்த பிரீத்தி என்னமாக கிடைக்கும் அது பார்க்கணும். அதுக்காக ஏவம் பஞ்சத்ரிம்சதா ஸ்லோகைஹி புருஷார்த்த பிரதாயகத்வ பிரதர்சனித 35 ஸ்லோகங்கள் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எனக்கூடியதான 4 விதமான புருஷார்த்தங்கள், அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்றமே அவைகளை சொல்லிவிட்டு ரகசிய சமத்துவ விவேச்சனே இதை விட ரொம்ப ரகசியமானது. அதை விவேச்சனம் பண்றதுல சமாப்தே கிரமப்பிராப்தம் கிரமமாக சொல்ல வேண்டி இங்கு நிற்கிறது. எது இதம் ஸ்தோத்திரம் பிரீதி விதாயகம். விசேஷமாக இந்த ஸ்தோத்திரமானது அம்பாளுக்கு பிரீதியை கொடுக்கிறதுன்னு சொல்றேன்னா அது எப்படி? நிஷ்காமஸ்யேத்து நாம சஹஸ்ரமுத்தமம் பிரம்மஜானமவாப்னோதி ஏன முச்சேத பந்தனாத். நிஷ்காமஸ்யேத்து ஒரு ஆசையும் மனசுல வச்சுக்காம அம்பாளுடைய நாமாக்களை போயிட்டு ஒரு ஆசையும் இல்லாமல் அதை பணிந்தே இருந்தானால் இந்த உத்தமமான நாமசாகத்தை அவருக்கு என்ன கிடைக்கிறது? பிரம்ம ஞானமவாப்னோதி. அவன் பிரம்ம ஞானத்தை அடைகிறார். ஏன முச்சேத பந்தனாத். அந்த ஞானத்தினால மோட்சம் கிடைக்க பார்க்கணும். அம்பாலே நேர மோட்சத்தை ஏதோ சாக்கலேட் கையில கொடுக்கற போல கொடுக்கற. ஆனா என்ன பண்றா? சிவஞானம் வரும்படி பண்றா. அந்த பிரம்மஞானம் வந்து நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன்னா ஞானத்தினால அஜானம் போயிடும். வெளிச்சம் வந்ததுன்னா இருட்டு போயிடும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்க முடியாது. வெளிச்சம் வந்த பிறகு இருட்டு போச்சா, இருட்டு போன பிறகு வெளிச்சம் வந்தான்னு கேட்கறது இல்லை. எந்த இடத்துல இருட்டு இருக்கோ அந்த இடத்துல வெளிச்சம் வராது. எந்த இடத்துல வெளிச்சம் இருக்கோ அந்த இடத்துல இருட்டுக்கு
ஆகையால் அம்பாள் என்ன பண்றா, பிரம்ம ஞானத்தை கொடுக்குறான். இந்த பிரம்ம ஞானமானது என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன்னா, அது அஜானத்தை போக்கடிக்கிறது. அஜானம் போயிடுது. ஆனால் அஜானத்தினால வந்ததான இந்த மனசுல இருக்கக்கூடியதான ராகத்வேஷம், புண்ணிய பாப கர்மாக்கள் எல்லாம் போயிடுது. கர்மாக்கள் போனா பிறவி இல்லை, பிறவி இல்லைன்னா துன்பம் இல்லை. விவகாரம் என்ன போறது, என்ன பண்றது, அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவங்களுக்கு பிரம்ம ஞானத்தை கொடுக்குறாரு. எப்படி கொடுப்பாரு பிரம்ம ஞானம்? ஏதாவது தீபாவளி லேசியமா எடுத்து ஒரு பாட்டில போட்டு கொடுக்குறது சாப்பிடும்போது அப்படி இல்லை. ஆனா எப்படி குருவை அமைச்சு அந்த குருமுகமாக வேதாந்தங்களை கேட்கக்கூடியதான சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுத்து அதற்கு பிறகு நமக்கு புரியும்படி மனசுக்கு ஒரு நிலையை கொடுத்து அதை புரிஞ்சுட்டு மொத்தத்தை அடைகிறா போல கொடுக்கிறார். இது வரைக்கும் ஸ்லோகத்தில் இருக்கு. இப்ப அதுக்கு அர்த்தம் வரும். நிஷ்காமா, நிஷ்காமன்னா என்னென்ன, விஷய காமனாரகிதா, வெளியுலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள்ல ஆசை இல்லாதவன் அர்த்தம். நிஷ்காமன்னா ஆசையே இல்லாதவன் சொல்லக்கூடாது. ஆசையே இல்லைன்னா ஆத்மாவை அறிந்து கொள்ளணும்னு ஆசையே இல்லைன்னு வச்சுங்களேன். அப்ப எப்படி ஆசையே இல்லைன்னு சொன்னா இச்சாத்துவத்ததுன்னு இச்சா இல்லைன்னு சொல்லவே நாங்க. ஆனா என்ன, உலகத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்கள், எந்த விஷயங்கள் நம்ம மனசுல இருக்கமையானால் மனசை தத்தளிக்க வைக்கிறதோ, எந்த விஷயங்கள் மனுஷனுடைய மனசுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணி அவனுக்கு தொந்தரவு கொடுக்கிறதோ அந்த விஷயங்கள்ல ஆசை இல்லை. ஆகையால் நிஷ்காமா விஷயகாமனா இருந்தார். பிரம்மஜானம், பிரம்மஜானமா வாப்னோதின்னு அந்த பிரம்மஜானம் என்னது, ஜீவ பிரம்மனோ அவேத பிரம நிவர்த்தகம் மகாவாக்கியம் ஆத்மமாத்திர விஷயகம் நிர்வகல்பகம். இவன் வேறு பிரம்மம் வேறு, இப்படிப்பட்டதான ஞானம் இருக்கு. அந்த பிரமத்தை போக்கக்கூடியதும் மகாவாக்கியம் ஆத்மமாத்திர விஷயகம். மகாவாக்கியத்தினர், மகாவாக்கியங்கள் என்ன, அகம் பிரம்மாஸ்மே தத்துவமதே பிரஜானம் பிரம்மா அயம் ஆத்மா பிரம்மா போன்றவைகள். நிறைய வாக்கியங்கள் சொல்லக்கூடாது. நிறைய வாக்கியங்கள் இருக்கு. ஆனா பிரசித்தமா இருக்கக்கூடியது 4 வாக்கியங்கள். இதுக்கு மகா வாக்கியம்னு என்ன பேருன்னு, மகத்தரமான விஷயத்தை சொல்றதுனால, பெரிய விஷயத்தை சொல்றதுனால மகா வாக்கியம். வாக்கியம் சின்னதான், ஆனா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா, உலகத்திலேயே எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவத்தை சொல்லக்கூடியதான வாக்கியம். அதனால்தான் மகா வாக்கியம்னு சொன்னேன். இப்படிப்பட்டதான மகா வாக்கியம் ஆத்மமாத்திர விஷயம். அந்த மகா வாக்கியத்துல என்ன தெரிகிறது, ஆத்மாவை தவிர இன்னொன்னு தெரியல. இப்ப குடம்னு அறிஞ்சலையானால் குடம் இருக்கு, குடத்துல குடத்துவம்னு ஒரு ஜாதி இருக்கு. அந்த இனத்துக்கு சேர்ந்ததானே அது. மனிதன் சொன்னா எல்லாருக்கும் மனிதன் எனக்கூடியதான இனத்துக்கு சேர்ந்தவர்னு அர்த்தம். அப்ப அந்த மனிதன் ஒண்ணு, மனிதனுடைய இனம்னு ஒண்ணு, அந்த 2க்கு நடுவுல ஒரு சம்பந்தம் உண்டு. இத்தனையும் தெரியுது. அப்படி தெரியாமல் ஆத்மாவை மட்டும் சொல்லக்கூடியதான அறிவிக்கக்கூடியதான ஞானம். குடம் கலர் இல்லாம பார்த்திருக்கலாம். எந்த குடமா இருந்தாலும் ஏதோ கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், வேற விதமா இருக்கலாம். இந்த ஆந்திரால கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அந்த குடத்துக்கு சுண்ணாம்பு தடை வச்சிருப்பான், வெள்ளை குடம் தான். அது மாதிரி குடம்னு சொன்னா ஏதோ ஒரு கலர் அதுல இருக்கலாம். கலர் இல்லாத குடத்தை நீங்க எப்படி பார்க்க முடியாதோ, அப்ப குடம்னா என்ன, குடம் ஒண்ணு, கலர் ஒண்ணு, அந்த கலருக்கும் குடத்துக்கு நடுவு வைக்கிற சம்பந்தம் ஒண்ணு, இத்தனையும் அறிவுள்ளது. அப்படி இல்லாமல் கேவலமான ஆத்மாவை மட்டும் சொல்லக்கூடியதான ஞானம். அதான் ஆத்மா மாத்திர விஷயம். அதோட நிர்விகல்பகம் ஞானம். நமக்கு வரக்கூடியதான, நாம் உபயோகப்படுத்தக்கூடியதான ஞானங்கள்லாம் சவிகல்பக ஞானம். இப்படியா அப்படியான்னு சந்தேகத்தோட இருக்கிற ஞானம். ஒரு சந்தேகம் இன்னதேன்னு தெரியாம ஒரு ஞானம் வருது. எப்படின்னா, நீங்க சீரியஸாக படிக்கணும். யாரோ ஒருத்தர் அந்த பக்கம் போனா நீங்க கவனிக்கல, சுவாமி யாரு போனா, யாரோ போனா சுவாமி, அவ்வளவுதான். அப்ப என்ன, அது யாரோ போனான்னு மட்டும் தெரியறது, ஆனா இன்னாரு போனான்னு கரெக்டா தெரியல. இப்படிப்பட்டதான ஞானத்துக்கு என்ன பேரு, நிர்விகல்பக ஞானம். சாதாரணமா மேலோட இருக்கிற ஞானம்.
அது மாதிரி ஞானம் தான் வரப்போகுது. அதனால நிர்விகல்ப காட்சம் கர்ம விருத்தி ரூபம். இது பார்க்கறீங்க, விருத்தினா எண்ணம்னு அர்த்தம். மனசுல எழக்கூடியதான எண்ணம். ஒரு குடத்தை பார்த்தா இது குடம்னு தெரியாது, கவரை பார்த்தா இது கவர்னு தெரியாது, படத்தை பார்த்தா இது படம்னு தெரியாது, புத்தகத்தை பார்த்தா இது புத்தகம்னு தெரியாது. இதெல்லாம் என்னது? மனசுல எழக்கூடியதான எண்ணங்கள். அந்தந்த பொருளை பார்த்ததுமே அந்த பொருளை பற்றியதான எண்ணங்கள் உங்களுக்கு வருதா இல்லையா? இந்த எண்ணங்கள் எப்ப காலம்புறம் நீங்க எழுந்ததுல இருந்து தூங்குற பர்யந்தம் இருந்தது ஏதோ ஒரு எண்ணம் மனசு எண்ணிந்துதான் இருக்கு. ஒரு எண்ணமும் இல்லாம கண்ணமூண்டு இருந்தாலும் ஏதோ ஒரு எண்ணம் கண்ணமூண்டு இருக்கேன்னு எண்ணம் ஒரு கொஞ்சம் கண்ணை திறக்கப்படாது, மொழிட்டே இருக்கணும் அப்படின்னு எண்ணம். எண்ணம் இல்லாத நிலை என்ன? தூங்குற நிலை. அப்போ ஒரு எண்ணம் எத்திரசுப்தோ ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பசியதி தத்து சுத்தம் அப்படின்னு தூங்குற நிலையில்தான் அவங்க மனசுல ஒரு விதமான எண்ணமும் இல்லாமல் இருக்கு. அதே விதமாக சமாதி நிலையிலையும் எண்ணம் இருக்க முடியாது. இந்த எண்ணங்கள்ல கடைசி எண்ணம் தினந்தோறும் கடைசி எண்ணம் தூங்குறதுக்கு முன்னால அந்த எண்ணம் அதை பிறகு அதுக்கப்புறம் தூங்கிடுது. தூங்கம்னா என்னது எண்ணம்? தூக்கம்னா என்னது? அதான் கண்ணமொழின்னா தூக்கம் வரல. கண்ணமொழிலே 2 மணி நேரம் படுத்துருக்கா, தூக்கம் வரல. அது இல்லை தூக்கம். எப்ப தாங்கள் உங்களை மறக்கிறீங்களோ அது தூக்கம். நான் ஒரு எண்ணம் நமக்கு வருதோ இல்லையா? எந்த கணத்தில் உங்களுக்கு நான் எனக்கூடியதான எண்ணமானது மறைகிறதோ, நான் எனக்கூடியதான எண்ணமானது உங்க மனசுல எழலையோ அதுதான் தூக்கம். தூக்கம்னா என்ன அர்த்தம்? இப்பொழுது நான் பார்க்கிறேன், நான் உட்காரேன், நான் நிற்கிறேன், நான் இதை பார்க்கிறேன், நான் அதை அவ்வளோ பார்க்கிறேன், இப்படி எல்லாம் நினைச்சோ இல்லையோ, மனசுல ஒன்றா ரெண்டா இருக்கோ இல்லையா? அந்த எண்ணமானது நான் எனக்கூடியதான எண்ணம் எந்த கணத்துல மறக்கிறதோ அந்த கணத்துக்கு தான் தூக்கம் வருது. எந்த கணத்துல அதை விட்டு விட்டு வெளியில வரையில அது முழிப்பது அர்த்தம். இப்படி ஒவ்வொரு நாளும் தூக்கம் வரைக்கும் எண்ணங்கள் இருக்கு. அடுத்த நாள் காலம்புறம் எழுதுமே மறுபடியும் எண்ணங்கள் இருக்கு. இது எத்தனை நாள் இருக்கு? கடைசி நாள் வரைக்கும். ஆனா எப்பொழுது இந்த சரீரம் திறந்த பிராணம் கலவிட்டோ இனிமேல் மனசு வேலை செய்யாது. மனசு வேலை செய்யணுமையானால் இந்த சரீரத்துக்குள்ள இருந்துதான் மனசு வேலை செய்யும். சரீரத்திலிருந்து மனசு வெளியில இருந்தா வேலை செய்யாது. ஜலத்திலிருந்து மீனை வெளியில போட்டு இலையாமல் பிராணம் விட்டுரும், அவ்வளவுதான். அதே மாதிரி சரீரம் இருந்தால் தான் மனசு வேலை செய்யும். இந்த சரீரமானது சரீரத்தை விட்டு கலந்து இருக்குன்னா மனசு இது மேல வேலை செய்யாது. அந்த லாஸ்ட் ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குதான் கர்ம விருத்தி. இது சாதாரணமாக மனுஷனுக்கு வாழ்நாள் முழுக்க வந்து கடைசியில் நிற்கிறது. ஆனா அடுத்த ஜென்மாவில மறுபடியும் விருத்தி ஆரம்பிச்சிடும். குழந்தை அம்மா வயசுல இருந்து வெளியில வந்து ஆண் கத்துறது பார்த்தீங்களா எல்லாம் மறந்து போயிட்டோம். அந்த கத்துறது எல்லாம் மறந்து போயிடுது. அதுக்கப்புறம் எல்லாம் கத்துக்க வேண்டியதுதான். எல்கேஜிக்கு போய் கத்துக்க வேண்டியதுதான் விவகாரம். ஆனா இந்த ஞானம்னு ஒண்ணு வந்துருக்குன்னு வச்சுங்களேன், அதான் கடைசி ஒரு இந்த வேதாந்த வாக்கியத்தினால் ஏற்படக்கூடியதான மகா வாக்கியத்தினால் ஏற்படக்கூடியதான எண்ணம் இருக்க, அந்த எண்ணம் தான் கடைசி எண்ணம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் எண்ணமே இல்லை. மனசு எப்படி இருக்கு? அப்படி போயிடுது. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பேரு? சித்தப்பிரஜன், சித்தடி, ஜீவன் முக்தன், பக்தன், குணாதீதன், ஏதோ ஒரு பேர்ல கூப்பிடுறோம். அவர் விவகாரம் என்ன? இந்த வேலை மனசு வேற விதமாக மாறாது. கர்ம விருத்தி ரூபம் அனுபவாத்மகம் ஞானம். நம்ம தலைவலி வயது வலி இருந்தா எப்படி அனுபவிக்கிறோமோ அப்படி ஆத்மாவை அனுபவிப்போம். ஏன பிராப்தேன ஞானேன, இப்படிப்பட்டதான அறிவருமையானால் பந்தனாது அநாதிசித்த ஆந்த மமதாதி ரூப வாசனாஜாலாத்மதே ஏன முத்தேச பந்தனாசன. இந்த பந்தனாசன என்ன? அநாதி சித்தா, பிறந்த மணிக்கு வந்ததான ஆந்தா நான். எல்லோருமே என்ன ஞானம் இருக்கு? நான் இல்லாதவன் யாராவது உண்டான். எல்லோருக்கும் நான் ஞானம் இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம்
இந்த நானுங்கிறது அவ்வளவு துன்பத்தை நம்ம கொடுக்கறது இல்ல. இன்னொன்னு இருக்கு, மமதான்னு. மமதான என்ன அர்த்தம்? எனது. எதை தொட்டாலும் இது எனது, இது எனதுன்னு ஒரு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கையோ இந்த மமத்தை. இந்த அகந்தா மமதா அதிரூப வாசனாஜாலா, இப்படிப்பட்டதான ஒரு வாசனைகள்னால இந்த கூட்டத்துல இருந்து கிளம்பி படுகிறான். அயம் பாவா நாமகீர்த்தனத்துக்கு நித்திய பிரயோக ஆரம்பே. தினந்தோறும் நாமகீர்த்தனம் என்று முன்னால என்ன சொல்லு, மமோபாத்த சமஸ்த துருக்க செயத்வாரா அப்படிதானே சொல்லு. எந்த கர்மாவை பண்ணினாலும் சங்கல்பம் என்னன்னா, என்னால் சம்பாதிக்கப்பட்ட எல்லா விதமான பாபங்களும் போகும் வண்ணம். முன்னால் நம்மளே தீர்மானம் பண்ணோம், மகாபாபிச்சாள் சொல்லணுமா சாருமா நமக்கு தெரியலையே. ஏன்டா தலைவலி, கால் வலி, மூக்கு வலி, இன்னொருத்தருக்கு நல்லது வந்தா மனசு பொறுக்க மாட்டேங்கிறது. இதுதான் பாவகாரியமா முடியும். ஸோ நமக்கு வரக்கூடியதான துன்பங்கள்னாலேயே நமக்கு பாவம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன பண்றோம்? அம்பாள் என்ன கேட்கிறோம்? மமோ பார்த்த துர்கத்வாரா, என்னால் சம்பாதிக்கப்பட்டதான எல்லா பாவங்களும் போகும் வண்ணம் சொல்லணும். அதான் சொல்ற உபார்த்தம் சொல்லுவதற்கானே திரிபுர சுந்தரி பிரீத்தியர்த்தம் கேட்டா நாளையில இருந்து பாபம் போறதுனால சொல்லாது. அம்பாள் பிரீத்தி வருவதன் பொருட்டுன்னு சொல்லி போட்டேன். நாமும் சொல்லிருக்கோம், பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சந்தியாந்தரம் கரிசே. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அதானே சொல்றோம். பகவத் கடாட்ச பிரீத்தியர்த்தம் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் இந்த கர்மாவப்படுறோம். அதே மாதிரி தினந்தோறும் சாஸ்திரநாமத்தை வாசிக்கிறதுக்காக நாமபாராயணம் பண்ணும் பொழுது என்ன சங்கல்பம்? அம்பாளுக்கு பிரீத்தி வரணும். அதான் ஸ்ரீ திரிபுர சுந்தரி பிரீத்தியர்த்தம் சொல்லி கேட்டா தாமதைவ பிரம்மஜான லாபா. அம்பாள் திருச்சி வந்து அம்பாள் என்ன கொடுக்க போற? பிரம்மஜானத்தை கொடுக்க போற. அதெல்லாம் வேணும் மனுஷனுக்கு. ரூபா கொடுத்தாலோ, பதவி கொடுத்தாலோ, புகழ கொடுத்தாலோ எல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகுது. மனு மாந்தாத்தாக்கள்லாம் இருந்தா அவளை யாராவது நினைக்கிறாளா? இன்னைக்கு ஒரு மனு என்ன பண்ணினாரா, இந்த உலகத்தை 7 பிரித்து 7 குழந்தைகளை கொடுத்து தரோம். உலகத்தையே தானம் பண்ண குழந்தைகளுக்கு. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க உங்க பையனுக்கு? ஏதோ 1 கோடி ரூபா கொடுக்குறான்னு வச்சுப்போமே. விவகாரம் என்ன? அவரை எப்படி கொடுத்தார் அவர்? என்ன சுவாமியினர் அப்படி கொடுத்தவாளும் அந்த மனுக்களை கூட இப்ப யாரும் நினைக்கிறது இல்லை. வம்சக்காரர் ஏன்னா எவ்வளவு கொடுத்தாலும் சுவாக அவ்வளவுதான். அதுக்கு மேல திருப்தி கிடையாது மனுஷனுக்கு. ஆனால் இந்த பிரம்மஞானத்தை கொடுத்தா அவன் எப்பொழுதும் ஆனந்தமா இருக்க போறான். இதனால இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களையும் அழித்து துன்பங்களே இல்லாத நிமிட நிலையிலேயே பர்மனண்டா இருக்க போறோம். ஆகையால் இதெல்லாம் ரொம்ப வசதி. அதனால பிரம்ம பிரம்மஜான லாப இது நக காமனா உல்லேசே கதம் நிஷ்காம பிரயோக இது வாசம். ஏற்பாடு பிரம்மஜானத்திற்காக லலிதாஸ்நாமத்தை படிக்கிறேன், அம்பாள் பிரீதிக்காக ஸ்நாமத்தை படிக்கிறேன். அப்ப நீங்க படிக்கிறது உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு? காசு வேணும், அது வேணும்னு ஆசை இல்லை, பிரம்மஜானம் வேணும்னு ஆசை. அம்பாளுக்கு பிரீத்தி வேணும்னு ஆசை இருக்கு. அது சகாம பிரயோகம் தானே. நிஷ்காமம்னு எப்படி சொல்லு அப்படிங்கிறது. காமனா உல்லேக கதம் நிஷ்காம பிரயோகம் இது வாக்கியம். விஷய காமனா உல்லேக ஏவ சகாம வியவஹாரா. காமனன்னு என்ன அர்த்தம்னு, உங்களை விட இன்னொரு பொருள் ஆசைப்படுறதுக்கு தான் காமனன். என்ன நான் அடையணும் அப்படிங்கிறது அது ஆசை இல்லை. அது பார்க்கணும். பொருளை எடுத்திருந்தாலும் அந்த எடுக்கின்றதுல பல விதங்கள் உண்டு. உங்க டிராயர்லயே நீங்க வச்சதான ஒரு 1000 ரூபாய் நீங்க எடுத்து பாக்கெட்ல வச்சிருந்து வித்துட்டு நம்ம மாத்தாடணும். உங்க சார் ஆனா யாரும் இல்லை வீட்டுல, யாருக்கு தெரியாம பாக்கெட்ல வச்சிருந்து, யாருக்கு தெரியாம 1000 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல வச்சிருந்தா ஆயால் திருடன் அப்படின்னு சொல்லிடும். அப்ப திருடன்னா என்ன அர்த்தம்? 10 பேருக்கு தெரியாமல் இருக்கணும்னு அப்படி அர்த்தம் இல்லை. உங்க பொருள் இல்லாமல் இன்னொருத்தருடைய பொருளா இருக்கணும். அது
அத அவனுக்கு யாருக்கு சேர்ந்ததோ அவனுக்கு தெரியாம எழுதணும். அப்பதான் தெரிஞ்சுக்கணும். வேற யாருக்கோ தெரியலன்னு அது பிரயோஜனம் இல்லை. நான் எழுதுனேன் சார், அது பிரைவேட்டுக்கு தெரியாது சார், அது தெரிஞ்சுக்கணுமா? அப்படி இல்லை. அது யாருக்கு சேர்ந்ததோ அவனுக்கு தெரியாம இருக்கணும். திருட்டுத்தனம்னு என்ன அர்த்தம்? அது யார் ஓனரோ அவனுக்கு தெரியாமல். அந்த காசை நீங்க எடுக்கலையானால் அதுக்கு தெரிஞ்சுக்கணும். உங்க காசை நீங்க எடுக்கலாம் திருட்டுத்தனம் சொல்லுடா சொல்லல. அதே விஷயமா ஆசைன்னு என்ன அர்த்தம்னா, ஆசைன்னு என்னை விட இன்னொரு பொருளை அடையிறதுக்கு ஆசைன்னு. என்னென்ன அடையணுங்கிறதுக்கு அதையும் ஆசை தான். ஆனால் ஆசையில நாங்க கணக்கு எடுத்துக்கல. இன்னொரு பொருள் ஆசைப்படுவது ஆசையே தவிர, என்னை தவிர வேற பொருள் எனக்கு வேணும் என்ற ஆசைப்படுக்கிறதுக்கு ஆசைன்னு பேரே தவிர, நான் என்ன அடையணும்னு நினைக்கிறது ஆசை இல்லை. அதான் சொல்ற விஷய காமனோல்லேகேவ சகாமத்வம் விவகாரா அதையேவ. ஆகையால் விசிஷ்டாம் பரமேஸ்வர பிரீத்தியர்த்த வித்யுல்லேகே கர்மணி நிஷ்காமத்வ விவகாரா. அதனால பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அம்பாளுடைய பிரீத்திக்காக சொல்லிண்டே எந்த செயல் பண்ணினாலும் அந்த செயலுக்கு என்ன பேர் வேறு? நிஷ்காமன்னு பேர். எது சகாமன் எது நிஷ்காமன்னு தெரியும். கோயிலுக்கு போற அம்மாவை பிரதட்சணம் பண்ணிட்டு வர என்ன உடம்பு வேண்டிக்கலையேன்னா வேண்டிக்கிறது எல்லாம் கொடுத்துருக்கா. என்ன வேணும்? ஒழுவே வேண்டுதலே இல்லைன்னா ஏன் சுவாமி கோவிலுக்கு போறேன்னா அம்மாவை பார்த்துட்டு வரேன் போற. உங்க அம்மாவை பார்க்கணும் ஏதாவது வேண்டுதல் வேணுமா? இல்லை. போனேன் பிரதட்சணம் பண்ண நமஸ்காரம் பண்ண வந்துட்டே இருக்கு. ஒன்றும் கேட்கலையே இல்லை, ஒன்றும் கேட்க வேண்டாம். இதுக்கு என்னன்னு இதோ நிஷ்காமம் இருக்கு. ஆசை இல்லாமல் இருக்கிறதும் தன்னை விட இன்னொரு பொருளை கேட்காம இருக்கிறதும் அதுவும் நிஷ்காமம் தான். ஆகையால் இந்த நிஷ்காமம் பண்ணினேலையானால், ஒரு ஆசை இல்லாம பண்ணினேலையானால் என்ன ஆச்சு அப்படின்னா பரமேஸ்வர பிரீத்தியானது தானாவது. அதே போல துரித ஹர பிரயோகத்தோ அனங்கே அனேன பிரசங்கா சித்தி. என் பாபம் போகணும்னு நினைச்சது வச்சுங்களேன், அதுவும் நிஷ்காமம் தான். பாப்பம் போகணும் ஆசை வாயை விட்டு சொல்லிட்டு இருக்கல சார். பாப்பம் போனா என்ன ஆத்மா கிடைக்கும், அவ்வளவுதான். அதனால பாம்பம் போகணுங்கிறது கூட பிரசங்கத்தினால சித்திச்சு. ஸ்ரீமாது பிரீதையே நாம சாகஸ்திரம் எஸ்து தீர்த்தையே அம்பாளுடைய பிரீத்திக்காக யார் 1000 நாமாக்கிறானோ என்று சொல்லாமல் நிஷ்காமஹா இத்தியுக்தே. நிஷ்காமஹான்னு சொன்னதுனால ஈதிருஷ பிரயோகசீலா கதாபி விஷய காம பிரயோகம் ந புரியார். இப்படி அம்பாளுடைய பிரீத்தி வேணும் நினைக்கிறவன் அது வேணும் இது வேணும் இன்னொன்று பண்ணக்கூடாது. அம்பாளுடைய பிரீத்தி இருந்தா போடுறோம். நமக்கு எந்த சமயத்தில் நமக்கு என்ன வேணுமோ அது அம்பாள் தானா கொடுப்பான். அந்த ஒரு நம்பிக்கையில பண்ணிட்டே இருக்கணும். இது துவனதாய ததுப்தம் நிச்சமனை நித்தியதேவ குருவானோது ஜட்சயா. நித்திய கர்மா நைநித்திய கர்மா இது பண்ணிட்டு இருக்கல, இது பண்ணிட்டே இருந்தாலே துருக்கம் போயிடுறது. இதுக்காக எனக்கு பாப்பம் போகணும் இதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம். சந்தியாகரம் பண்ணுங்கோ, ஜபம் பண்ணுங்கோ, ஏதோ ஒரு ஜபம். இந்த மந்திரம்னு சொல்லல. ராமநாமா கிருஷ்ணநாமா 1000 இருக்க, சிவசிவா ஏதோ சொல்லுது. இப்படி ஜபம் பண்றதோ பகவான் நாமாவை சொல்லிட்டே இருக்கிறதோ கேவலமாக நமக்கு கொடுத்ததான சந்தியாவந்தராதி கர்மாக்களை பண்ணி கொண்டே இருக்கும். இது பண்ணிட்டே இருந்தல. ஆனால் என்ன ஆச்சுன்னா தானா பிரம்ம ஞானம் சொல்லும். நிஷ்காம பிரயோகசீலி பிரமாதாதி சகாம பிரயோக பிரவருத்தோ ரொம்ப நாள ஒண்ணு எதிர்பாராமல் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். எதிர்பாராமல் ஸ்தோத்திரங்கள்லாம் படிச்சது. சில பேர் அப்படி பண்ணுவோம். நம்ம நாட்டிலேயே ஸ்திரீகள் சமைக்கிற காலத்துல காலம் வரையில ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 20 சாசனம் படிப்பார் ஜெபம் சமைக்கிறதுக்குள்ள. அப்பெல்லாம் இப்பெல்லாம் 1/2 மணியில சமைக்கிறதுலாம் கிடையாது. ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு கும்பிட்டி மூட்டினாங்கன்னா மாலை 12 மணிக்கு தான் வெளியில வருவார். அது வரைக்கும் என்ன பண்றதுன்னு எல்லா சாசனமும் போயிட்டு இருக்கு. எதற்காக சொல்லிட்டு இருக்கேன் தெரியாது. இது பேர் மனசு தரக்கு சொல்லல. என்ன அப்படித்தான் நிஷ்காமமான கர்மாக்கள் பண்ணிட்டு இருந்ததான ஒரு பேர்.
பகவான் இது வேணும்னு கேட்காமலேயே பகவானுக்காக பண்ணிட்டு இருந்ததான நாடு இது. அப்படி நிஷ்காமமாக பண்ணும் பொழுது சில சமயத்துல அவளுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியா இல்லை, என்ன பண்றது? என் குழந்தைக்கு உடம்பு சரியா இருந்தா உனக்கு நோக்கி எடுத்தேன் உடைக்கிறேன்னு பிள்ளையார் வேண்டிட்டார். அப்போ நிஷ்காமமாக பண்ணிக்கொண்டே இருக்கிறவன் சில சமயத்திலவன் ஒரு அவசரம் வந்ததுனால ஒரு கவலையினால் கட்டாயமாக இதை நடத்தி கொடுன்னு அம்பாளை கேட்டால் அப்ப என்ன ஆகும்? அது சொல்லணும். நிஷ்காமமாகத்தான் நீங்க பண்ணிட்டே இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையினால கட்டாயமாக பண்ண வேண்டியதான சூழ்நிலை வந்தா பண்ணிட்டானேயானால் நிஷ்காமத்துவம் போயிடுமா? சொல்ற தனார்த்தி தனமாக புனோதி யதோர்த்தி சாப்னுயாத் யதः வித்யார்த்தி சாப்னுயாத் வித்யாம் நாமசாஹஸ்ரஜேத்தனாத். பணம் வேணும் நரச்சாலையால் பணம் தானா போடும். தனார்த்தி தனமாக புனோதி யதோர்த்தி பிராப்னுயாத் யதः. யதோர்த்தி யதோர்த்தினா புகழ் வேணும்னு நினைக்கிறவன் 4 பேர் இருக்கு, நான் பெரியவனாகணும், எல்லோரும் இப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கு. அவன் இதே நினைக்கிறவனே தவிர நம்ம எவ்வளவு உழைச்சாலும் நம்மளை பத்தி யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கவலை இருக்கு. படித்தவனுக்கு இருக்க படிக்காதவனும் இருக்கு. தினந்தோறும் இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்கேன், ஒரு நாளாவது நல்லா இருக்கு சொல்லிடுறாங்க. வெய்யாம இருக்கிறதுக்கு நல்லா இருக்குதானே அர்த்தம். சாப்பிட்டு என்ன அர்த்தம்? நல்லா இருக்கு சாப்பிடுவேன், இது என்ன சாப்பிட முடியுமா? 4 உப்பு போட்டேன்னு வச்சுக்கிறேன், என்ன பண்ணுவார்? என்ன முடிஞ்சா வைவா, இல்லைன்னா அரைச்சி வச்சுட்டு பண்ணிட்டே இருக்கும். ஹோட்டலுக்கு போனா பொருள் வாங்கிறான், கொண்டு வர சொன்னா நல்லா இல்லை, என்ன பண்றான்? அவனை வெயில போட்டு ஏட்டா உப்பு போட்டேன்னு போட்டவன கேள்வியாமா அவன் என்ன அர்த்தம்னு. சில சமயத்துல இப்படி வந்தாலும் சில பேருக்கு இந்த ஆசை உண்டு. பல பேர் நல்லவன்னு சொல்லணும் அப்படி. அந்த ஆசையே வேண்டாம், நீங்க கருதாத போனாலும் வரும். ஆனா முக்கியமா வருது வித்யார்த்தி ஒண்ணும் வேண்டாம். இந்த 1000 நாமாக்களை நீங்க சொல்லிட்டே இருந்தீர்கள் பிரம்மஜானமாக ஒரு வேண்டிய வித்யை வந்துடும். இந்த வித்யன்னா என்ன அர்த்தம்? வித்யங்கள் ஒரே வித்யை தான், பிரம்ம வித்யக்கு தான் வித்யன்னு பேர். இந்த லோகத்தில் இருக்கிற வித்யக்கு வித்யன்னு பேரே இல்லை. அது ஆணுசங்கீதமா வருது. ரொம்ப நல்லா இங்கிலீஷ் எழுதுவார் சார் அப்படின்னு எத்தனை நாள் எழுத போறாரு? என்ன பிரயோஜனம்? அப்ப விவகாரம் எதை அறிந்தால் மறுபடியும் இன்னொன்னு அறிய வேணும் எனக்கூடியதான நிலை வராதோ அந்த அதை அறியணும். எதை அறிந்தால் இதனால் அறியறதுக்கு ஒன்றும் இல்லை எனக்கூடியதான நிலை வருதோ அதை அறியணும். நாம எல்லாம் இந்த லௌகிகமான விஷயம் எல்லாம் என்ன, எனக்கு பேர் வேணும், எனக்கு காசு வேணும், அது வேணும், இது வேணும் அப்படிங்கிறதுக்காக படிச்சிருக்கானே தவிர நிஜமாக ஆத்ம திருப்திக்கு இல்லை. நிஜமாக ஆத்மாவை சந்தோஷப்படுத்துறது என்ன? இந்த பகவத் சம்பந்தமான ஞானம். அதான் சொல்ற வித்யா நாமதாஸ்தீர்த்தனாது. அம்மாள் சொல்லும் பொழுது அவித்யானாமந்தஸ்திமிரமியரீபனகரி ஜடானாம் சைதன்யஸ்தவக மகரந்த ஸ்ருதிகரி தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா ஜன்மஜலத உன்மந்திராணாம் சம்சா முரரிபுவராஸ்ய பவதி. அவித்யானாம் அந்தஸ்திமிர உள்ளிருக்குன்னு நடுவுல 12 மணிக்கு வெயில்ல போய் கண்ணை போட்டுட்டாலும் உள்ள இருக்குங்க. வெளியில எங்கேயும் இருட்ட இல்லை, சூரியன் ஒழிக்கிறார். உலகம் முழுக்க எங்கேயும் இருட்ட காணப்படல. இருந்த போது கண்ண மொழிதான் உள்ள இருக்கு. அந்த உள்ளிருட்டை எந்த சூரியன் போக்கடிப்பார்? அம்பாவுடைய பாதங்கள். அவித்யானாமந்தஸ்திமிரீபனகரி ஜடானாம். எத்தனை தரம் சொன்னாலும் மண்டையில ஏறலாம். அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா பிரெயின்ல ஆபரேஷன் பண்ணி புத்தகத்தை உள்ள வைக்க வேண்டியதுதான். எத்தனை பேர் சொன்னாலும் இப்போ ஏறலை சார், அது என்ன இது என்னன்னு கேட்டுட்டே இருக்காரு. என்ன பண்றத விட அம்மா அதை பிரசாதம் மாட்டி கொடுக்கும். ஜடானாம் சைதன்யஸ்தவக மகரந்த ஸ்ருதிகரி. எவ்வளவு காசு வந்தாலும் காசை செலவு பண்ணிட்டே இருக்காரு, மிச்சம் வைக்க மாட்டேன். காசு வரதான் வருது, இந்த கையில வந்துட்டே இருக்கு, அந்த கையில போட்டுட்டே இருக்கு. என்னடா 1000 எகரங்கள் வச்சுருக்காரு. எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா ஒவ்வொருத்தரும்.
பார்த்தானா தெரியா? அப்படி தரித்திரானாம் சிந்தாமணி குணரிக்கா. சிந்தாமணி மாதிரி எப்பப்ப எது வேணும்னு நினைக்கிறானோ அத்தனையும் கொடுக்கக்கூடியதான சுரூபம். ஜன்மஜலதோ நிமஞ்சனானாம். ஜன்மஜலதோ இந்த பிறவி இறப்பு எனக்கூடியதான இந்த ஜன்ம சமுதிரத்துல மாட்டிருக்கிறவர்களுக்கு தம்சா முதலிபுவராஹ்ய பவதி. முதலிபுவராஹ்ய முதனை கொன்னதான ஆதிவராக மூர்த்தி அவரை பண்ணாரு. பூமிய சமுதிரத்துக்குள்ள இருக்கிறத அது தூக்கி மேல இருக்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பிறவி கடல்ல மாட்டின்றவனுக்கு அவனை தூக்கி மேல கடல்ல சம்பந்தம் இல்லாம இருப்பேன். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் ஆகிய நீங்க எதுவாக கேட்டாலும் அதையும் கொடுத்த கடைசியில் என்ன கொடுக்க போற? பிரம்மஞானத்தை கொடுக்க போற. அதனால வித்யார்த்தி வேத சாஸ்திராதி அபரிமித வித்யா காமஹா. எனக்கு அது வேணும் இது வேணும், 4 வேதங்கள் வாசிக்கணும், சாஸ்திரங்கள் வாசிக்கணும், எதை சொன்னாலும் எனக்கு தெரியணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவன் பார்த்தா அவனுக்கு ஸ்ரீவித்யா கிடைக்கும். ஸ்ரீவித்யா காமா. ஸ்ரீவித்யா வேணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு ஜன்மாந்தரத்துல பாக்கியம் இருக்கிறோம். இது என்ன கிடைக்க தற்பிராப்தே பூர்வமத்திர அதிகார பாவேன. ஜன்மாந்தரத்துல புண்ணியம் பண்ணாத போனால் அவனுக்கு அம்பாளுடைய மந்திரத்தை அடையறதுக்கு அதிகாரம் இல்லை. எப்ப மந்திரம் கிடைச்சிருக்கோ ஜன்மாந்தரத்துல ஏதோ அம்பால வணங்கி இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால அனதிகாரணாபி பிரயோகஸ்ய அதிகாரம் இல்லாதவன் செஞ்சா அது பிரயோஜனம் இல்லை. நிஷ்பலத்துவம் நிஷ்பலத்வா பிரத்யுத்த அனர்த்த ஸ்மரணாத். அதோட இல்லை யாரு பண்ணப்படாதோ அதை பண்ணினா அனர்த்தம். விஷய காமனாத் சாமான்யா பாவோ நிஷ்காமத்துவம். நிஷ்காமத்துவம்னா என்ன? லோகத்துல இருக்கிற விஷயத்தை ஆசைப்படாமல் இருக்கிறது. உலகத்துல இது இருக்கு அது இருக்குன்னு அது வேணும் இது வேணும் ஆசைப்படுற மாதிரி தான். அதை நிறுத்தினாலே போதும். மத்திய விஷய காமனாய சதுர்தேது. நடுவில் எப்பாவது விஷயகாமனை வந்ததையானால் நிஷ்காமத்துவமேவ வியாஹன்யேதா. நிஷ்காமா பண்ணியான்னு சொல்லிருக்கான். புத்தி சாஞ்சரியேன உபயதாபி பிரயோகர. சில பேர் அப்படித்தான். இதமான புத்தி கிடையாது. ஒரு 4 நாள் நிஷ்காம இன்னும் ஒன்னும் வேண்டாம், ஒன்னும் அம்மா அனுகிரகம் பண்ணினா போதும்பா. கடைசியில் ஒரு நாளைக்கு என்னடா அது வேணும் வேற ஜபம் பண்ண ஆரம்பிச்சுடுவான். அதனால அப்படி இருந்தாலும் காமனாயாமேவ உபக்ஷேணா இது தத்தலானேவ ஆப்னோதி ந பிரம்மஞானம். எப்பொழுது அவன் உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களை நாடினானோ அம்பாள் அந்த பொருளை கொடுத்துட்டு சும்மா இருந்துட்டான். இது வேணும் என்று கேட்காமலேயே நீங்க பண்ணினேனால் பிரம்மஞானத்தை கொடுக்க. அதான் இப்படி ந பிரம்மஞானி பாவா அதுவா வித்யாசப்தா பிரம்மஞானபரேவா. வித்யார்த்தி வித்யாம் சொல்லல. அந்த வித்யார்த்திங்கிறது என்ன? வித்யாம் பிரம்மஜானம். பிரம்மஜானம் வேணுங்கிறதும் பிரம்மஜானத்தை கொடுக்கிறா அம்பா. பிரீத்தியர்த்தம் இதுவது பிரம்மஜான பிராப்தியர்த்தம் இத்தியுல்லேகேது தல்லப்யதே. அம்பாளுடைய பிரீத்திக்காக சொல்ற மாதிரியே பிரம்மஜானத்துக்காக மனசு மனசில் படைத்தாலும் நிச்சயமா கிடைக்கும். தனயசோ கிரகணத்து திருஷ்டாந்தார்த்தம். பணம் வேணும்னு கேட்டவனுக்கு எப்படி பணம் கிடைக்கிறதோ, புகழ் வேணும்னு நினைக்கிறவனுக்கு எப்படி புகழ் கிடைக்குமோ, அதே போல விஷயம் பிரம்மஞானம் வேணுங்கிறவனும் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸாம்பிள். ஏதா தனார்த்தே தனமாப்னோதி இத்தியாதி ஏதேன உத்தரோத்தர உத்கிருஷ்ட பலக பிரயோக பிரஸ்தாவே. இதை விட அது வசதி அதை விட அது வசதி நினைக்கிறதுல சர்வோத்தர பிரசங்க அனந்தரம். எல்லாத்தை விட வசதி, இதை விட வசதியான பதார்த்தம் வேற ஒண்ணும் இல்லைங்கிறவனுக்கு தனகாமாதி பிரயோக கதனம் அசமஞ்சதும். அதனால அது வேணும் இது வேணும்னு கேட்கிறவனை பத்தி சொல்ல வேண்டாம். இங்க கேட்கறது மேல எது? அம்பாளா? அம்பாளுடைய பிரீத்தி. எனக்கு பிரம்மஞானத்தை கொடுங்க மோட்சத்தை கொடுங்கன்னு கேட்க போறதில்ல. நீங்க சந்தோஷமா இருக்கு. அம்பாளுடைய சந்தோஷமா இருந்தது ஏனால் நமக்கு எல்லாம் தானா கிடைக்கும். இதம் ஸ்தோத்திரம் எம் நிஷ்காம பிரயோகம் ஆரம்பிச்சா இப்படிப்பட்டதான ஸ்தோத்திரத்தை ஒருவர் பல நாள்
நாள் நிஷ்காமமாக ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பாராமல் அம்பாளுடைய திருப்திக்காகவே பண்ணி கொண்டிருக்கேன் என்று ஆரம்பித்து சில நாள்ல ஒண்ணு ரெண்டு எனக்கு வேணும் மனசுடைய மனசு வேற கவலைகள் வந்து அம்மா இந்த கவலை போகணும்னு அம்பாவை பிரார்த்திக்காம அடைஞ்சு போகிறான். அதனால தத பிரசுதோது ந பிரத்யவதி அவன் அதுல இருந்து நழுவ மாட்டான். ஏன் பிரத்யுத எதிர்த்ததி தத்ததபி ஆப்னோத்தியவா எதில் இவன் ஆசைப்படுகிறானோ அவன் இடம் கிடைக்கும். அதான் கதம் ஏதேன சதுசம் அந்நிய ஸ்தோத்திரம் ஆகிய இப்படிப்பட்டதான ஸ்தோத்திரத்தை வேற ஸ்தோத்திரம் ஒன்றும் கிடையாது. அம்பாவை விட உசத்தியான தெய்வம் கிடையாது. அதனால்தான் அஜிராமா ஒரு தேவி இந்திரேம் அகமரிதா அரய பத்னிம் பத்மாம் ஹரதரியும் அதிர்தனயாம் துரியாதாபித்வம் துரதிரமனிஷி மமஹிமா மகாமாயா விஸ்வம் பிரமயதி பரபிரம்ம மகிஷி என்ன சொல்றார்? கிராமாஹோர் தேவியும் துருகின கிரகிணியும் துருகின கிரகிணியும் பிரம்மதேவருடைய ஆத்துக்காரிய சரஸ்வதினு சில பேர் சொல்லலாம். ஆகமரிதா அரே பத்னிம் பத்மாம் சில பேர் மகாலட்சுமி தாயார்னு சொல்லலாம். ஹரதரியும் அதிர்தனயாம் இல்ல மலைக்கு பிறந்ததான பார்வதி மாதான்னு சொல்லலாம். ஆனா இல்லம்மா அவ 3 பேருக்கு மேல சரஸ்வதி லட்சுமி பார்வதிக்கு மேல ஹர துரியா காபித்வம் நீ யாருன்னு தெரியல. துரியாண்ட இந்த 3 தேவதைகளோட சிருஷ்டி மகாராஜிகளை விட வசதியான ஸ்வரூபம் அனுகிரக ஸ்வரூபடி துரியா காபித்வம் துரதிகமனிமா அம்பாளுடைய மகிமை இன்னது இவ்வளவு தானே சொல்ல முடியாதான மகிமை உள்ளவள். அதனால அம்பாளை மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி அப்படின்னு பரபிரம்மத்துடைய ஆதகாரின்னு சொல்லிட்டார். அதே மாதிரியே இந்த விஜயை விட வசதியான விஜய கிடையாது. ஏன்னா இந்த விஜயானது உங்களுக்கு பிரம்ம ஞானத்தை அளிக்கிறது. அதனால நடுவுல ஏதாவது இது வேணும் அது வேணும் ஒரு மனசுல கபலம் கட்டினாலும் தோற்றம் இல்லை. நானே ஸ்தோத்திரம் மோகமோட்சம் பதே முன்னே அகஸ்தியரே இந்த ஸ்தோத்திரத்தை தவிர சமானமான ஸ்தோத்திரம் வேற ஒண்ணும் கிடையாது. போகமோட்சங்களை கொடுக்கறது கிடையாது. உலகத்துல உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ எப்பப்ப இது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும். கீர்த்தனியம் தஸ்மாது ஆகையால் தான் சொல்றேன் கீர்த்தனியம் விடாம படிக்கணும். போகமோட்சார்த்து வெறும் நரங்கி போகம் மோட்சம் எனக்கூடியதான 2ம் கிடைக்கிறதுக்காக எத்ராஸ்தி போகா நகதத்திர மோட்சா உலகமே வேணும் இந்த பொருள வேணும்னு யாரு கருதுகிறானோ அவருக்கு மோட்சம் இல்லை. எத்ராஸ்தி மோட்சா நகதத்திர போகா மோட்சம்னு வேணும்னா அவன் எல்லாத்தையும் விட்டு புத்திரனாயாச்ச லோகனாயாச்ச வித்தனாயாச்ச இது வேணும் அது வேணுங்கிறத விட்டுட்டு தனியா போகணும் அப்படின்னு சொல்றதே இல்ல. அது வேற இடத்துல சொல்லியிருக்கு. அம்மா இடத்துல என்னன்னா நீங்க ஒண்ணும் கேட்காத போனாலும் இவ்வுலகத்துல உங்களுக்கு எது வேணுமோ எது இருந்தால் நீங்க சௌகரியமாக ஆனந்தமாக இருப்பீங்களோ அவைகளையும் கொடுத்து பிரம்மஞானத்தை கொடுக்கிறார். அதனால என்னன்னா இதுக்கு சமமான ஸ்தோத்திரம் இல்லை. தஸ்மாத் போகமோட்சார்த்து போக பிரயோகாச்சுதஸ்ய மோட்சம் மோட்ச பிரயோகாச்சுதஸ்ய போகம். அது வேணும் இது வேணும் ரொம்ப நாளா விசாரம் பண்ணிட்டே இருக்கான், பூஜை பண்ணிட்டே இருக்கான். கொஞ்ச நாளுக்கு அப்பாடு என்ன பண்ணாலாமா வைராக்கியத்தை கொடுத்தான். எனக்கு இது வேணும் அது வேணும் நினைச்சுட்டு யாரு பண்ணினாலும் அவளை வெறுக்கல அம்பாள். என்ன பண்ணினான் அவைகள்லாம் கொஞ்ச நாளைக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அவைகள்ல இருக்கிற தோஷத்தை காண்பித்தார். லோகத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்கள் நாம் அனுபவிக்கக்கூடியதான விஷயங்கள் சுகத்தை அளிக்கிறது, சுகத்தோட துன்பத்தையும் அளிக்கிறது. 1.5 லட்சம் கொடுத்த டிவி வாங்கினாங்க. 1 வருஷம் எங்காத்த டிவி மாதிரி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தான். ஒரு நாளைக்கு இருந்தா போல இருந்து 2,000 போயிடுச்சு. பக்கத்துல இருக்கிறோம் நான் 20,000 தான் கொடுத்தேன், போனா போறது இன்னொரு தடவை இருந்து இன்னொன்று வாங்கிடுவேன். நான் இவன் 1.5 லட்சம் கொடுத்து சும்மா இருக்க முடியுமா? அவனை டெலிபோன் பண்ணி கூப்பிட்டா
ஒரு வாரம் வரைக்கும் பின்னால வந்து இது ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு சார், இது ஒன்றும் சரி பண்ண முடியாது, வேற மாற்றம் போட்டான். இது போல லோகத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்களை அவனுக்கு கொடுத்து ஒரு காலத்தை அவனுக்கு வைராக்கியம் வரும்படி பண்ணி அதுக்கப்புறம் மோட்ச மார்க்கத்தில் விடலாம். அதே போல மோட்சத்துக்காக யார் தியானம் பண்ணிட்டு இருக்கானோ, நிஷ்காம பண்ணி கொண்டிருக்கானோ, வேற எதையும் கேட்கலையோ, அவனுக்கு வாழ்க்கையில ஏதாவது வேணும்னா அதையும் கொடுப்பான். அப்ப என்ன, மோட்சத்துக்காக நிஷ்காமமாக அம்பாளுடைய பிரீத்திக்கா நான் பண்ணக்கூடியதான செயலான அம்பாளுக்கு எல்லா விதமான சந்தோஷம் வரட்டும் என்றதான எண்ணத்திலேயே யார் பண்ணிக்கொண்டே இருக்கானோ அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தானாக இந்த வாழ்க்கையில் அவனுக்கு எப்பப்ப எது வேணுமோ அதையும் கொடுக்கிறான், மோட்சத்தையும் கொடுக்கிறான். அதான் சொல்ல மோட்ச பிரயோகாத்திய போகம் உபயாபேட்சையா உபயம் எல்லாத்தையும் தத்ராபி ஆதவோ அதுலயும் முதல்ல போகத்தை கொடுக்கிற உலகத்தில் இருக்கக்கூடியதான் எல்லாத்தையும் அனுபவிக்கும்படி பண்ணி பற்றாத் மோட்சம் பிரததாதி. ஏன்னா உலகத்துல வைராக்கியம் வர்றதுக்கு முன்னாலதான் பொருள்களை அனுபவிக்க முடியும். வைராக்கியம் வந்தா பொருள்களை அனுபவிக்க மாட்டேன். அதனால உங்களுக்கு சின்ன வயசுலயே எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்யல, வைராக்கியம் வரும்படி பண்ணி அதுக்கப்புறம் நிஷ்காமமாக பண்ண சொல்லி மோட்சத்தையும் கொடுக்கிறார். இது எங்க இருக்கு? பிரம்மாண்ட புராணே யுக்தம். இந்த விஷயம் பிரம்மாண்ட புராணம் ஏதோ ஏதோ சொல்லியிருக்காங்க. எதை சொன்னாலும் அதுக்கு ஆதன்டிசிட்டி வேணும். தஸ்மாத சேதலோகானாம் திரிபுராராஜனம் வினா நஷ்டோ போகாபவர்கௌது யோகபத்யேன குத்ரசித் யோகபத்யேன அட் தி சேம் டைம். ரெண்டும் வேணும்னு கேட்கலையானால் என்ன பண்ண, அம்மாவைதான் தியானம் பண்ண. மற்ற தெய்வங்களை தியானம் பண்ணா உனக்கு எது வேணுமோ அது குடும்பம். எது வேணும்னு சொன்னா எல்லாம் வேணும்னு கேட்க முடியுமா? எல்லாம் வேணும்னா துன்பமும் வேணும்னு கேட்டா போல ஆயிடும். அதனால விவகாரம் என்னன்னு ஏதோ சிலது கேட்பேன், எது சிலது கேட்போ அதை மட்டும் கொடுத்துட்டு சும்மா இருந்துருவேன். ஆனா அம்மாள் என்ன பண்றாளா, நீங்க எதை கேட்டாலும் அதையும் கொடுக்கிறார், கடைசியில மோட்சத்தையும் கொடுக்கிறார். தஸ்மாத் அஜேதலோகானாம் திரிபுராராதனம் வினா அம்பாளுடைய ஆராதத்தை தவிர நஷ்டோ போக அபவர்கம். போகம் அபவர்க்கம். போகம் உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களை அனுபவித்தல். அபவர்க்கம் இதெல்லாம் அபவிருத்தியத்தை விட்டு போறோம். இது எத்தனை நாள் இருந்தாலும் நமக்கு தொந்தரவு தான் அப்படின்னு நினைச்சுன்னு அதுல ஆசை இல்லாம போறது. அபவர்க்கம் யோகபத்யேன குத்ரசித். ரெண்டும் ஒரு காரியத்தினாலேயே கிடைக்கிறது, எங்கேயும் கிடையாது. ஆயால் தன்மன தத்கத பிராண சத்யாதி தத்கதே அகா. ஆயால் நம்ம என்ன பண்ணணும், தன்மனா அம்பாளையே இது என்ன அதென்ன நம்ம கெட்ட வழியில போயிட்டோமோ, வேற வழியில போயிட்டோமோ, வேற தேவத்தை பூஜை பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் வேண்டாம். தன்மனா தத்கத பிராணா எல்லா செயலும் அம்பாளுக்காக பண்ணிட்டு சத்யாதி தத்கதே அகா தத்கத ஈகா. அம்பாளை இந்த ஜென்மாவில பார்த்தாகணும். எத்தனை துன்பங்கள், எத்தனை கவலைகள், எல்லாம் சக்கரமா போறதா இருந்தாலும் ஒரு கவலை, யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னாங்க அது ஒரு கவலை. இந்த மனுஷனுக்கு எத்தனை இருக்கு பற்றல, அதெல்லாம் விட்டு விட்டு எப்படிப்பட்டதான ஸ்வரூபம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அம்பாள் நிச்சயமா என்னை காப்பாற்றுவா எனக்கூடியதான எண்ணத்துடன் சத்கத ஈகா ததாத்மைக்கேட கர்மாணி அம்பாள் தான் காப்பாற்றுவா அப்படிங்கிறதால கர்மாணி குருவன்னு. அதனால நமக்குன்னு விருத்தமான கர்மாக்களை அம்பாள் அனுகிரகத்துக்காக அம்பாள் திருப்தி படட்டும் எனக்கூடியதான எண்ணத்துடனே படி கொண்டிருக்கும். அவர் ததாத்மைக்கேன கர்மாணி குருவன் முக்திமவாப்ஸ்யசி ஏதத் ரஹஸ்யமாச்சாதம் சர்வேஷாம் ஹிதகாம்யயா. இது ரகசியம். ரகசியம்னா என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியணுமோ அவளுக்கு தெரியும். ரோட்ல போய் சொல்றதுக்காக இல்லை. அப்படி ரகசியமான விஷயம் பக்தாள் எல்லோருக்கும் தெரிய வேண்டியது. அம்பாளுடைய பக்தாளுக்கும் ஏதோ ஜன்மால மகான்களுடைய ஒரு சம்சர்க்கம் நமக்கு கிடைச்சு அவன் மேல பட்ட காத்து நமக்கு வந்துருக்கு.
அதனால்தான் இந்த ஜென்மாவில அம்பாளுடைய திருநாமாவை சொல்லக்கூடியதான யோக்கியத்தை கிடைச்சிருக்கு, திருநாமாவை சொல்லக்கூடியதான வாய்ப்பு வந்து இல்லைன்னா ஏதோ மகாலட்சுமி அஷ்டோத்தரத்தையே 1000 தரம் படிக்கிறேங்கிறான். காரணம் என்னன்னு காசு வரும். மனுஷனுக்கு வேற ஒண்ணும் இல்லை, மகாலட்சுமியில பக்தி இல்லை, காசு மேல பக்தி. யாராவது சாஸ்திர சாஸ்திரம் படிச்சிருக்கோம், ஏன் சார் போகலன்னு படிப்பு தான் தானா வருதே சார், தானா வருதான். மகாலட்சுமி மட்டும் எப்பவும் வந்துட்டே இருக்கணும், எவ்வளவு வந்தாலும் வந்துட்டே இருக்கணும். ஏன் மறுபடியும் அதை படிச்சுட்டே இருக்கான். அப்படி இல்லாம அம்பாளை நீங்க ஏதோ ஜென்மாவில பண்ணின புண்ணியத்தினால் வந்து படிக்க தொடங்கினேயானால் என்ன ஆகும்னு உதாரணத்தில் நீங்க அனுபவிக்க வேண்டியதான நினைத்ததான ஆசைப்பட்டதான பொருள்கள் எல்லாமும் கிட்டி கடைசியில மறுபிறவி இல்லாத நிலையும் ஆயால் சிதகாம்யா ததைச்சரூபேண கர்மாணி குருவன் முக்திமவாப்யசி ஏதத்ரஹஸ்யமாச்சாதம் சர்வேஷாம் ஹிதகாம்யா எல்லோரும் சர்வோத்தமா இருக்கிறதுக்காக அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் இருக்கிறது. அதவா பூர்வ ஸ்லோகத்தை பிரம்மஜான பிரதத்துவம் வியாக்கியாபட்டு போன ஸ்லோகத்துல பிரம்மஜான வித்யா எந்த வித்திய பிரம்மஜானத்தை அதான் அடைய வேண்டியது. பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்டபுத்திராய பிராஹா முண்டகோபனிஷத்து. சர்வ வித்யா பிரதிஷ்டா எல்லா வித்தியைகளுக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியதான வித்தியை. மற்ற வித்தியைகளை படிக்கலையானால் உங்களுக்கு கர்வம் வரும். எவ்வளவு படிக்க நான் இதுல அத்தாரிட்டி சார், யாரும் என்ன ஒண்ணும் பண்ணிக்க முடியாது சார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வரும். ஆனா பிரம்மஞானத்தை படிக்கலையானால், வேதாந்தத்தை வார்த்தையிலையானால் அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. அறிய வேண்டியது நம்ம தான் அறிந்தோமையானால் சகல் சேலத்தை அடையலாம். ஆயால் கர்வம் போகும். மனுஷனுக்கு கர்வம் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் அவனை காப்பாற்றக்கூடியதான வித்தியை பிரம்ம வித்தியை ஒன்றுதான், உபனிஷத் வித்தியை ஒன்றுதான். ஆகையால் இதை படிக்கணும். ஆகையால் அது பிரம்மஞான பிரதத்துவம் வியாக்கியாபட்டேதி தத் சாதன வைராக்கிய பிரதத்துவம் அனைன ஸ்லோகத்தை. வைராக்கியம் இல்லாமல் இது கிடைக்காது. வைராக்கியத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? நமக்கு ராகம் தானே இருக்கு, வைராக்கியம் இருக்கு. யாரை கேட்டு பாருங்க, இது வேணும் அது வேணும் அது வேணும், புதுசாக வந்திருக்கு. அதுக்கு தகுந்தாவது உங்க மனசை கெடுக்கிறதுக்காக பேப்பர் வரும். காலமே பேப்பர் பார்த்தேன்னா முதல் 2 பக்கம் என்னன்னா ஒரே அட்வைஸ்மெண்ட். எப்ப பாருங்க அட்வைஸ்மெண்ட். துணிங்கிறான், வீடுங்கிறான். அங்கேயோ வீடு கட்டிருக்கேன், உமக்காக தான் வீடு கட்டிருக்கேன், பர்சன்ட் செக் பண்ணியிருக்கேன். வந்து அந்த வீட்டுக்குள்ள போனேனால் இருந்தாலும் அங்கேயிருந்து திரும்பி வர முடியாது. ஏன்னா அங்கேருந்து இங்க பஸ் கிடையாது. அப்படி இடத்துல வீடு கட்டுறோம். வேற 2000 ரூபாய்னா ஆப்பிள் போன் 40,000 ரூபாங்க இஎம் வாங்கிக்கிறான். அந்த போன் வாங்கினா அதை கட்டுறதுதான் உபயோகப்படுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி மனுஷனுடைய மனசை படித்து அவனை கவலைப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காகவே இருக்க. ஆனால் அவர் இடத்துல வைராக்கியம் வரும்படி பண்றது. ஆத்ம தத்துவத்தை அறிந்தவன் இனிமேல் வந்ததா சரி, வரலையா வீடு, அவரை அப்படி நிலையில தான் இருப்பான். அதை நீங்க எப்படி பார்க்கலாம், நம்ம அனுபவத்தையே பார்க்கலாம். ஜனங்கள் நம்ம சுற்றி இருக்கக்கூடியதான ஜனங்கள் ஆசைப்படுறதும் நமக்கு அதுல வந்தா வரட்டும் எனக்கூடியதான நீங்க வெறுக்கல, வந்தா வரட்டும் எனக்கூடியதான மனப்பான்மையிலேயே சந்தோஷமாக வாழ்க்கையை நீங்க நடக்கிறதும் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். வைராக்கியம் வந்து எப்படி, வைராக்கியம் ஏதாவது வந்து அதை தூக்கி போடுறது, அதை வெறுக்கிறதுங்கிற அபிப்பிராயம் இல்லை, ஆசை இல்லாமல் இருப்பது. இது எனக்கு அவசியம் வந்தாகணும் எனக்கூடியதான கவலை இல்லாமல் இருக்கிறது அந்த வைராக்கியம். அதையும் அம்பல்ல கொடுக்கிறாங்க. அதனால பிரம்மஜான பிரதத்துவ வியாக்கியாபட்டு தற்சாதன வைராக்கிய பிரதத்துவம் அனின ஸ்லோகேன உச்சது. ஆய இந்த நானேன சர்க்கம் ஸ்தோத்திரம் போகமோட்ச பிரதம் முனே கீர்த்தனீயமிதம் தஸ்மான் போகமோட்சாத்தே நரகிங்கிற ஸ்லோகமானது என்ன சொல்றது? உங்களுக்கு வைராக்கியம் தானா வரப்போகிறது எனக்கூடியதான எந்த வைராக்கியம் வருமையானால் அந்த சாதனத்தினால அம்பாளுடைய பாதங்களை பற்றி அதனால சகல சேவத்தை தாங்கள் அடைவுகளோ அந்த வைராக்கியமும் இதனால் வருது. அதனால மனுஷனுக்கு வைராக்கியம்
கடையில வாங்க முடியாது. அம்பாளுடைய அனுகிரகம், அம்பாள் தான் அனுகிரகம் பண்ணணும். அதனாலதான் உங்களுக்கு வைராக்கியம் வரும். அதுக்கப்புறம் குரு கிடைக்கிறதுன்னா அம்பாளுடைய அனுகிரகம் தான். குரு கிடைச்சாரு சார், ஆனா என்னால கேட்கவே முடியல சார் அப்படிங்கிறது. என்ன பண்றது? அதுவும் போதும். அத்தனையும் வரலன்னா அம்பாளுடைய பொற்பாதங்கள் அனுகிரகம் வேணும். அதான் போகேபியா விஜயாதிநாதேபியா போகேபியா உலகத்தை கூடியதான பொருள்கள் அது வேணும் இது வேணும் எனக்கூடியதான ஆசைகள் போய் மோட்சா மோட்சனம் தத் வாசனாத்தியாக. மோட்சம்னா என்ன? லோகத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்கள்ல ஒரு பற்றுதலுடைய ஒரு வாசனை இருக்க அதுவும் போயிடும். லட்டே சாப்பிடவில்லை காரணம் ஏன்னா டாக்டர் சாப்பிட வேண்டாம், அவ்வளவுதான். இவனுக்கு உள்ள சாப்பிடணும்னு இருக்கு. மாம்பழம் விட்டா அது எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? ஆனா டாக்டர் சொன்னா அதனால வேண்டாம். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், ஒரு 4-5 உள்ள தள்ளுவோம். ஏற்கனவே அறிவித்தோம். மனுஷியாளுக்கு மனசுல என்ன இருக்கு? சூக்ஷ்மமாக ஒரு எண்ணம், ஒரு ஆசை தங்கி இருக்கு. அந்த ஆசையானது அப்பப்ப வேற காரணங்கள்னால வெளிப்படாத போனாலும் சில சமயத்தில் வெளியில படுமா, அது வராம இருக்கணும். அந்த வாசனையும் அழிக்கிறாள். அதான் சொல்ற தத் வாசனா தியாகா சம்பிரதாதி. எல்லா பொருளையும் இது வேணும் அது வேணும் அது வேணும் எனக்கூடியதான எண்ணமே உங்கள்கிட்ட போய் அந்த வாசனை இல்லாம பண்ணிட்டு ஆயால் எதிர்க்க வந்து கொடுத்தாலும் உங்களுக்கு வேண்டாம். இது எங்க சொல்லியிருக்கேன்? புத்தஞ்ச அஷ்டாவஸ்திர கீதாயா. சாதாரணமாக நம்ம பகவத்கீதை ராமகீதை அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அஷ்டாவஸ்திர கீதாயாம் பாரதத்துல முக்தி விஷயான் விஷவத் பரித்யஜா. முக்தி இவனுக்கு முக்தி வேணும் நான் கேட்டேனால் விஷயான் விஷவத்யஜா. விஷம் இருக்க அந்த விஷத்தை யாராவது வருவாளோ, உடம்பு ரொம்ப சரியா இல்லை, என்ன பண்றது, வேற ஒன்றும் கிடைக்கல, ரொம்ப பசியா இருக்க, கொள்ள பசியா இருக்க, கொஞ்சம் விஷம் சாப்பிடுவேன் பானா, எப்படி விட்டுறாரோ அதே போல உலகத்தில் இருக்கக்கூடியதான விஷயத்தை விட்டுவிடு அப்படின்னு சொல்ற மாதிரி அம்பாள் என்ன பண்றாளா? அம்பாளை தியானம் பண்றவாளுக்கு, நாமசாஸ்திரத்தை படிக்கிறவாளுக்கு அவன் மனசுல இதனுடைய பற்றுதலைய வேரோட அறுத்து தன்னிஷ்டாஸ்தராயணான அம்பாளுடைய பாதங்கள்லயே பக்தி வரும்படி பண்ணிவிடுறாளா. அதுதான் விசேஷம். ஆகையால் இந்த விசேஷமான ஸ்தோத்திரம் தவிர உயர்ந்ததான ஸ்தோத்திரம் ஒன்று. அதனாலதான் நமாதுர் தெய்வதம் பரம் ந காயத்ரி அப்பரோ மந்திர நமாதுர் தெய்வதம் பரம் சொன்னது. அம்பாளை விட உசத்தியான தெய்வம் கிடையாது. ஏன்? உங்களுக்கு விஷயத்துல இருக்கக்கூடியதான ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து அதிலேயே வைராக்கியம் வரும்படி பண்ணி பிராச்சீன ஜன்மாக்கள்ல பல ஜன்மாக்கள்ல பண்ணினதான வாசனைகள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு பக்தி வரும்படி பண்ணி இந்த ஜன்மாவிலேயே மோட்சம் வரும்படி பண்றாங்க. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும்? இது அதுன்னு எதிர்பாராமல் தினந்தோறும் லலிதா சஹஸ்ரநாமத்தை வாசிக்கிறோம். சதுராக்கிரமணியம் சதா பதர்மதமனுஷ்டான வைகல்யமணி பூர்த்தயே. இது யார் படிக்கணும்? பிரம்மச்சாரிகள் படிக்கணுமா, கிரகஸ்தால் படிக்கணுமா? சதுராக்கிரமணிஷ்ட 4 ஆசிரமத்தில் இருக்கிறவாரும் யதீஸ்வரால் உட்பட அவ பண்ணக்கூடியதான பூஜையில வெறும் சிவனை மட்டும் பூஜை பண்றது இல்லை. பார்க்கல யாராவது காமாட்சி சந்திரசேகரங்கிறார், சாரதா சந்திரசேகரங்கிறார். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? அம்பாளையும் சேர்த்து பூஜை கேவலமான சிவனை பூஜை பண்றது இல்லை. ஆகையால் இப்படி பண்ணிட்டே இருக்கிறவா என்ன ஆகும்? பிரதர்மதம் அனுஷ்டான வைகல்யமணி பொறுத்தையே. தான் ஏதாவது பண்ணினதான கர்மாக்கள்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்குமையானால் அந்த மிஸ்டேக்கும் தானா போயிடும். அந்த கர்மாக்களானது ஈஸ்வரார்ப்பணமாக கர்மாக்களாகி பகவத் ரீதிக்கு உள்ளது. நம்ம தப்பா பண்ணினாலும் சில சமயத்தில் சிலது விட்டு விட்டு பண்ணினாலும் அது பூர்த்தியாக பண்ணினதான ஒரு பலம். யூனம் சம்பூர்ணதாம் யாதி சத்யோ வந்தேத மற்றதும் ஸ்மரண மாத்திரேன ஜென்ம சம்சார பந்தனா விமுச்சதே நமஸ்தஸ்மை சொல்றோ இல்லையோ, நினைச்ச மாத்திரத்தினால. அதே போல அம்பாளைய நினைச்ச மாத்திரத்தினால நீங்க தப்பா பண்ணினதான கர்மாக்களை கூட சரியாயிடும். முழுமையாக கண்டினா போல கணக்கு வந்துடும்.
ஆகையால் இத படிக்கணும் அப்படின்னு விசேஷமா சொல்லியிருக்க. இந்த ஸ்லோகத்துக்கு பாக்கியமானது அடுத்த புதன்கிழமைக்கு மேலாக பார்ப்போம்.